அன்பர்களே, நம்ம இப்போ சித்திர மாதம் ராசி பலன்களை பார்க்க போறோம். சித்திர மாதம் 14 ஏப்ரல் 2025 இருந்து ஆரம்பிச்சு 14 மே 2025 வரைக்கும் இருக்கு. இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா பார்க்கலாம். இப்ப பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாசம் நீங்க பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மேஷத்திலையும், குரு வந்து ரிஷபத்திலையும், செவ்வாய் வந்து கடகத்திலையும், கன்னியில வந்து கேது, அப்புறம் வந்து புதன், சுக்கிரன், சனி, ராகு வந்து மீனத்திலையும் இருக்காங்க. மாத தொடக்கத்துல துலா ராசியில சந்திரன் இருக்கார். சரி, இப்போ நம்ம ஒரு ராசிக்கா பலன்களை பார்ப்போம். இப்போ முதல்ல மேஷ ராசிக்கு பலன்களை பார்ப்போம். இப்போ மேஷ ராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய மாதம் மேஷம் ராசிக்கு. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அப்புறம் வந்து பண வரவு பார்த்தோன்னா நல்ல திருப்திகரமா இருக்கும். சிலர் வந்து பூமி வாங்குற யோகம் வந்து இந்த மாசம் உண்டு. அப்புறம் கடன் இருந்தால் கடன் சுமை வந்து அடையும். அப்புறம் உங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்கு காக்காக்கு சாதம் விட்டுட்டு வாங்க. அப்புறம் வந்து முருகன் வழிபாடு வந்து சிறந்தது. ஓகே, சரி. இப்ப அடுத்ததாவது பார்க்க வேண்டிய ராசி வந்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படும். கண்டிப்பா வந்து பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் வந்து படிப்படியா உயரும். தைரியம், தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும். அப்புறம் வந்து உத்தியோகத்துல வந்து மேலதிகாரி வந்து உங்களை பாராட்டுவாரு. சிலருக்கு வந்து புதிய வேலை வந்து தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் புதிய வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்பு அதிகம். சரி, இப்போ உங்களுக்கு பரிகாரம் பார்த்தோன்னா இந்த மாதம் நீங்க வந்து பசுவிற்கு வாழைப்பழம், அகத்திக்கீரை கொடுத்துருவாங்க. மகாலட்சுமி வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சரி, இப்ப அடுத்ததாவது பார்க்க வேண்டிய ராசி வந்து மிதுன ராசி. இப்ப மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுன ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து நீங்க வாக்குவாதத்துல அதிகம் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனை, வம்பு, வழக்கு, சண்டை வரலாம். அதனால நீங்க வந்து கொஞ்ச அளவுக்கு மௌனமா இருக்க, விட்டு கொடுத்து போங்க. அப்புறம் உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு வந்து சிலருக்கு வந்து கண்டிப்பாக வரும். வேலை தேடியவருக்கும் வேலை வந்து புதிய வேலை, நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகம் நல்லா இருக்கு. புகழ், அந்தஸ்து உயரும். சரி, இப்போ உங்களுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழை மாணவருக்கு கல்விக்கு வந்து உதவி செய்துட்டு வாங்க. பெருமாள் வழிபாடு வந்து சிறந்தது. சரி, இப்ப அடுத்ததாவது பார்க்க வேண்டிய ராசி வந்து கடகராசி. கடகராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகராசிக்கு நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அப்புறம் வந்து பொருளாதார முன்னேற்றம் வந்து நல்லா இருக்கு. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலையும் மேலதிகாரி உங்களுக்கு பொறுப்புகளை வழங்குவாரு. அப்புறமா அவருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு. தெய்வ அனுகூலம் வந்து இருக்கு. நீங்க தெய்வ வழிபாடு இந்த மாசம் நல்லா பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டங்கள்லாம் வரும். இப்ப பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னதானம் வந்து உங்களுக்கு சிறந்த பரிகாரம். நீங்க வந்து அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாசம். நல்லா இருக்கும். இப்ப சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு இந்த மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த மாதத்துல இருந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியா குறையும். இந்த மாதத்துல இருந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்திலையும் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அனுகூலம் வந்து இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு என்னன்னா பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் இருக்கு. அது வந்து நீங்க வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். வீண் செலவுகள் வந்து ஏற்படும். வாகனத்துல வந்து மெதுவா போயிட்டு வாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காக்காக்கு அன்னம் இட்டுட்டு வாங்க. அப்புறம் வந்து சிவன் வழிபாடு சிறந்தது. உங்களுடைய கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இனிமேல் குறைய போகுது. இப்ப இந்த மாதத்துல வந்து சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமத்துல இருந்து விலகிட்டாரு. இன்னும் அடுத்த மாதம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே வரும்போது உங்களுக்கு வாழ்க்கை வந்து நல்ல முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கும். சரி, ஓகே. அப்புறம் கன்னி ராசி. இப்ப கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி வந்து இந்த மாசம் வந்து விட்டு கொடுத்து போகணும். அப்புறம் வந்து உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். தெய்வ வழிபாடு செய்யணும். சரி, இப்ப வந்து கன்னி ராசிக்கு வந்து உத்தியோகத்துல வந்து நல்ல அமைப்பு இருக்கு. சரி, இப்ப வந்து பரிகாரம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழை பெண்களுக்கு திருமண உதவி பண்ணிட்டு வாங்க.
அப்புறம் வந்து ஏழை மாணவிக்கும் வந்து கல்வி உதவி செய்துட்டு வாங்க. அப்புறம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரி, துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்குல வந்து உங்களுக்கு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுல வந்து வெற்றி கிடைக்கும். அப்புறம் உத்தியோகத்துல வந்து பதவி உயர்வு, பாராட்டு கிடைக்கும். புதிய வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதிகரிக்கும். இந்த மாசம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. சரி, பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு நல்ல பரிகாரம். அதுக்கப்புறமா பசுவுக்கு வந்து வாழைப்பழம், அகத்திக்கீரை கொடுத்துடுவாங்க. நீங்க வந்து உங்களுக்கு இந்த மாசம் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சரி, அடுத்ததாவது பார்க்க வேண்டிய ராசி வந்து விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். அப்புறம் வந்து கடன் இருந்தால் கடன் படிப்படியாக அடையும். அப்புறம் வந்து எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். பகைவரை வெல்லலாம். அப்புறம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். சரி, இப்ப உங்களுக்கு பரிகாரம் எப்படி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகன் வழிபாடு சிறந்த பரிகாரம். அப்புறம் அன்னதானம் உதவி செய்துட்டு வாங்க. சரி, இப்ப அடுத்ததாவது பார்க்க வேண்டிய ராசி வந்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வாகனத்துல வந்து கவனமா போயிட்டு வரணும். ரொம்ப எச்சரிக்கையா போயிட்டு வரணும். அப்புறம் வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்து சிலருக்கு வந்து அமையும். அப்புறம் உத்தியோகத்துல வந்து உங்களுக்கு வந்து சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு உதவுவார்கள். அப்புறம் வந்து மேலதிகாரியும் பொறுப்புகளை வந்து வழங்குவார்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வேலை தேடியவருக்கு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சரி, உங்களுக்கு வந்து பரிகாரம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு வழிபாடு வந்து உங்களுக்கு சிறந்த வழிபாடு. குரு வந்து ராகவேந்திரா, சாய்பாபா, உங்களுக்கு பிடிச்ச குருவை வந்து நீங்க வந்து கும்பிட்டுட்டு வாங்க. அப்புறம் வந்து பரிகாரம் வேற என்னன்னா, பறவைக்கு வந்து கடலை வந்து நிலக்கடலை, கொண்டக்கடலை வச்சுட்டு வாங்க. அப்புறம் மகர ராசி. மகர ராசிக்கு வந்து என்ன ஃபர்ஸ்ட் மகர ராசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால் வரை இருந்த தடை வந்து படிப்படியாக குறையும். சிலர் வந்து வீடு வாங்கும் பாக்கியம் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மை, அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவியே இடையே கருத்து வேறுபாடு வரலாம். அதனால நீங்க விட்டு கொடுத்து போவது நன்மை. சரி, இப்போ உங்களுக்கு பரிகாரம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயப்பன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு நல்ல நன்மையை கொடுக்கும். அப்புறம் வந்து காக்காக்கு வந்து அன்னம் வந்து விட்டுட்டு வாங்க, நல்லா கொடுக்கும். நல்ல வாழ்க்கை வந்து நல்ல படிப்படியாக உயரும் உங்களுக்கு. சரி, இப்ப அடுத்ததாவது பார்க்க வேண்டிய ராசி வந்து கும்பராசி. கும்பராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அப்புறம் வந்து கடன் இருப்பவருக்கு கடன் சுமை குறையும். படிப்படியாக கடன் வந்து அடையும். அப்புறம் வந்து வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுல வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்புறம் வந்து உத்தியோகத்துல வந்து உங்களுக்கு வந்து பாராட்டு கிடைக்கும். மேல் அதிகாரி வந்து உங்களை வந்து நல்லா கௌரவிப்பாரு. அப்புறம் வந்து புதிய வேலை தேடியவருக்கு வந்து புதிய வேலை வந்து கிடைக்கும். சரி, இந்த மாசம் உங்களுக்கு பரிகாரம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காக்காக்கு அன்னம் விட்டுட்டு வாங்க. அப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சரி, இப்ப அடுத்ததாவது பார்க்க வேண்டிய ராசி வந்து மீன ராசி. மீன ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன ராசிக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அப்புறம் வந்து குடும்பத்துல வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா தேவையில்லாத சின்ன சின்ன வாக்குவாதம், சண்டைகள் வரலாம். அதனால விட்டு கொடுத்து போங்க. அப்புறம் வந்து குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வாங்க. ரொம்ப நன்மையா இருக்கும். பரிகாரம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இது வந்து நல்லா இருக்கும். அப்புறம் வந்து குரு வழிபாடும் சிறந்தது. வேற வந்து என்னதுன்னா, அன்னதானம் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாசம் வந்து உங்களுக்கு தீமைகள்லாம் விலகி நன்மைகள் நிறைய நடக்கும். சரி, ஓகே. வாழ்க வளமுடன். நன்றி.